அவரும் கால்வனும் சேர்ந்து இந்த கல்லணையை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உறுதிப்படுத்தி இன்னைக்கு அதுல பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு இன்னும். ஆனா இன்னைக்கு கல்லணையில தண்ணி கிடையாது. வரது வெறும் குடிக்கிறதுக்காக கழிவு நீர், பெங்களூர்ல கொடுத்த கழிவு நீர் தான் வருது. ஆனா இது ஜூன் 4ஆம் தேதி எவ்வளவு வெள்ளம் வந்துட்டு இருக்கணும் இங்க. இன்னைக்கு குறுவை சாகுபடியே முடிஞ்சு போச்சு. குறுவை சாகுபடி ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்திருக்கணும். மேட்டூர் அணை திறந்திருந்தாங்கன்னா நீ ஃபுல்லா நான் போய் இன்னைக்கு கீழே இறங்க முடியுமா? கல்லணையில முடியாது. இல்ல 7 ஆண்டுகள் திறந்தது, இன்னைக்கு இல்ல, தண்ணி இல்ல. மேகதாது இவங்க கட்டினாங்கன்னா சுத்தமா குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கிடைக்க போறது கிடையாது. நாங்க மேலணை திருச்சியில இருந்து 17 கிலோமீட்டர் மேற்குல மேலணை, திருச்சியில இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கிழக்குல கல்லணை, இதுக்கு கீழே இன்னும் அணைக்கரையில கீழணை. 3 அணைகளை கட்டியிருக்கிறாங்க. ஆதர் காட்டன் கீழணை மேலணை கட்டினார், கரிகாலன் அவர்கள் கல்லணை கட்டினாரு, ஆதர் காட்டன் ஸ்ட்ரென்தன் பண்ணார். நம்ம வரலாறு எவ்வளவு பெரிய வரலாறு. ஆனா இதை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக கர்நாடகாவில் மேகதாது என்ற ஒரு தேவையில்லாத ஒரு அணை, தேவையே இல்லை உங்களுக்கு, அடாவடியா கட்டத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா கர்நாடகா வனவிலங்கு வாரியம், கர்நாடகா வைல்ட் லைஃப் போர்டு அந்த மேகதாது கட்டுற இடத்துல ஆய்வு பண்ணுது. 30 மீட்டர் ஆழத்துக்கு போர் போட்டு அதை சாயில் டெஸ்டிங் பண்றாங்க, ராக் டெஸ்டிங் பண்றாங்க. அங்க எவ்வளவு வனவிலங்கு இருக்குன்னு கணக்கெடுக்கிறாங்க, எவ்வளவு மரம் இருக்குன்னு கணக்கெடுக்கிறாங்க. அந்த டேம் கட்டினா எவ்வளவு மரம் அழியும், எவ்வளவு வனவிலங்கு அழியும் கணக்கெடுத்து அதுக்கு கிட்டத்தட்ட அனுமதி கொடுக்கிறாங்க. டிபிஆருக்கு விரிவான திட்ட அறிக்கை, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து அது கேட்கிறாங்க, உச்சநீதிமன்றம் கேட்கிறாங்கன்னு அது கொடுக்கறாங்க. இப்படி வேகமா கர்நாடகாவில் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த எம்எல்ஏ எப்படி பிடிக்கிறது, அந்த எம்எல்ஏ எப்படி இங்க வாங்கலாம், காசு எவ்வளவு கொடுக்கலாம், 30 கோடியா 50 கோடியா 100 கோடியா, எப்படி குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டகம் பேரம் எது செய்யலாம். இதுலதான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க. கர்நாடகா அவங்க வேகமா எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. அங்க காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள், கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியும் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் வீட்டுல சந்திக்கிறாங்க. அத்தனை தலைவர்களும் டெல்லியில போய் பிரதமரை சந்திக்கிறாங்க, நீர்வளத்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க. எல்லா வேலைகளும் அங்க வேகமா நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த வேலையில நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த நடைபயணம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களே வாங்க, வெளியில வாங்க, சத்தம் போடுங்க, ரோடுக்கு வாங்க. உங்களுடைய எதிர்காலம், உங்க ஒவ்வொருடைய எதிர்காலம், உங்களுடைய எதிர்காலம் மட்டும் உங்க வாழ்க்கை பிரச்சனை. அங்க டேம் கட்டிட்ட பிறகு அழுது ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அவங்க டேம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்களே ஒன்னு நிறுத்த முடியாது. அது கட்டுவதற்கு முன்பாக நம்ம தடுத்து நிறுத்தினாதான் நிறுத்த முடியும். அடிக்கல் நாட்டிட்டு கட்ட ஆரம்பிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 5.5 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, இது உணவு. காவிரி டெல்டா என்பதாவது கோதாவரி, கிருஷ்ணா ஆறு எல்லாம் பாத்தீங்கன்னா காவிரியோட 10 மடங்கு தண்ணி போற அந்த ஆறுகள். ஆனா அந்த ஆறுகள்ல கூட நமக்கு இவ்வளவு நெல் விளையிறது கிடையாது.